Hi all, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா யூஸ் ஆஃப் ஐசிடி இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிடி அவரோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ ஐ அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஏதோ ஒரு மெசேஜ் எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். எதர் இட் மேபி டெக்ஸ்டா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம். ஸோ எந்த ஃபார்மேட்ல வேணா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். அங்க என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறது ப்ராசஸ் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ற டெக்னாலஜி தான் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி மேஜரா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அக்சஸ் வந்து இன்ஃபர்மேஷனுக்கு கொடுக்குது த்ரூ டெலிகம்யூனிகேஷன் மூலமா நமக்கான இன்ஃபர்மேஷனுக்கான அக்சஸ வந்து இது மூலமா நமக்கு கிடைக்கும். இட் ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். நெக்ஸ்ட் இதை ஆக்சுவலா எப்படி டிஃபைன் ஐசிடி அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்றதுக்காகட்டும் இல்லைனா ப்ராசஸ் பண்றதுக்காகட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சொல்லுவாங்க. யூஸ்வலா ஒரு டேட்டா இருக்குன்னா நீங்க டேட்டாவோ ஒரு இன்ஃபர்மேஷனோ நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க, ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இல்லைன்னா அதை ப்ராசஸ் பண்றக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்றக்கோ யூஸ் பண்ற எல்லா டூல்ஸுமே நம்ம ஐசிடி டூல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் மேஜர் ரோல்ஸ் ஆஃப் ஐசிடி. ஐசிடியோட ரோல் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்நெட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஐசிடி கீழே வர்றதுதான். ஸோ இன்டர்நெட்ல இப்போ நம்ம யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்ம என்ன பண்றோம், அதை போய் யூஸ் பண்றோம், அக்சஸ் பண்றோம். அப்போ அது சோர்ஸ் ஆஃப் நாலேஜா இருக்கு. நெக்ஸ்ட் இட் இஸ் a medium to transfer the knowledge. டிரான்சிட் அப்படின்னாலும் டிரான்ஸ்ஃபர்னாலும் அதோட சேம் மீனிங் தான். ஸோ ஒரு விஷயத்த டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே சமயம் இட் இஸ் a mean of interaction and dialogue. ஃபார் எக்ஸாம்பிள் சில விஷயங்கள் இன்டராக்ட், ஒரு இமெயில எடுத்துக்கோங்களேன், அங்க கம்யூனிகேஷன் என்ன பண்றோம், இன்டராக்ட் பண்றோம். லைக் சென்டர் ஆகட்டும் ரிசீவர் ஆகட்டும், ரிசீவரும் என்ன பண்ணலாம், ரிட்டன் மெயில் ரிப்ளை போடலாம். ஸோ அங்க ஒரு இன்டராக்ஷன் நடக்குது. ஸோ இதுக்காக தான் ஐசிடி வந்து யூஸ் பண்றது. மாடர்ன் ஐசிடி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். டூல்ஸ்க்கும் டெக்னிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டூல் அப்படிங்கிறது அந்த விஷயத்த நம்ம செய்யறதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம். லைக் டூல்ஸ் ஆர் சம்திங் யூ யூஸ் டு த ஜாப். ஒரு பர்டிகுலர் ஜாபை செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்றது டூல்ஸ். அதே டெக்னிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்ஸ் ஆர் த ப்ரொசீஜர்ஸ் யூஸ்ட் டு அக்கம்ப்ளிஷ் த ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டி. அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோமோ அதுதான் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுல ஏதாவது ஒரு எஸ்டிமேஷன் பண்றீங்க சாயில் சயின்ஸ் லேப்ல, அங்க டூல்ஸ் சொல்றது அந்த பிப்பெட் பியூரெட் ஆகட்டும், நீங்க செய்யக்கூடிய ப்ரொசீஜரை தான் டெக்னிக்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்க. ஸோ அந்த மாதிரி ஐசிடிக்கான டூல்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்ஸ், இன்டர்நெட், வெப்சைட்ஸ், வெப் போர்ட்டல்ஸ் இருக்கு, மொபைல் போன், ஸ்மார்ட் போன்ஸ், டேப்லெட்ஸ், இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட்ஸ், இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டச் ஸ்கிரீன் சிஸ்டம், எக்ஸ்பர்ட் சிஸ்டம், இது எல்லாமே பின்னாடி ஒன்னொன்னுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இது ஓவராலா இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து ஐவிஆர்எஸ் சொல்றது வந்து இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்றீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் வேணும்னா 1 பிரஸ் பண்ணுங்க, இந்த கண்டென்ட் இந்த எந்த இன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் டீடைல்ஸ் வேணுமா இல்ல பேமெண்ட் டீடைல்ஸ் வேணுமானா நீங்க 2, 3 அந்த மாதிரி நம்பர் சொல்றாங்களா, அப்ப அந்த வாய்ஸ்ங்கிறதுனா அது ஆட்டோமேட்டட் வாய்ஸ் தான். நமக்கு யாரும் அங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேசிட்டு இல்ல, ரெக்கார்ட் பண்ணிருக்க வாய்ஸ் நம்ம கிட்ட பேசுது, அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட நம்ம கனெக்ட் பண்றோம்ல. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டிஜிட்டல் டிவி, ஸ்கேனர்ஸ், பர்சனல் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் டிவைசஸ், இதெல்லாமே டூல்ஸ். டெக்னிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஒருத்தங்களுக்கு இமெயில் சென்ட் பண்றதாகட்டும், வைஃபை, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இதெல்லாமே சோஷியல் மீடியாஸ். அதுக்கப்புறம் இ லேர்னிங், டெலிகான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ், இப்போ இ லேர்னிங் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா மூக் கோர்சஸ்லாம் இருக்கு. லைக் அக்மூக் கோர்சஸ். இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. மேனேஜ் இன்ஸ்டியூட் இல்ல நாம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுல ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். நீங்க ஜஸ்ட் அந்த கோர்சஸை வந்து அக்சஸ் பண்றீங்க. இப்போ இந்த கிளாஸஸே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெக்கார்டட் கிளாஸஸா இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவையான டைம்ல தான் நீங்க என்ன பண்றீங்க, அந்த வீடியோஸ் பாக்குறீங்க. அதுலயே உங்களுக்கு சாட் ஃபோரம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம விர்ச்சுவலா கனெக்ட் ஆகிற ப்ராசஸ் எல்லாமே இ லேர்னிங்ல வருது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமிங் மீடியாஸ், பாட்காஸ்ட், ஆடியோஸ் வந்து இது ஆகுது இல்லையா, பாட்காஸ்ட் யூஸ் பண்றது, வாட்காஸ்ட், பிளாக்ஸ், இது எல்லாமே வந்து டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் இன்டர்நெட். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சூப்பர் ஹைவே, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா அக்சஸ் பண்றதுக்கான ஒரு எலக்ட்ரானிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நமக்கு இன்டர்நெட் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல என்னன்னா நீங்க அக்சஸ் பண்ண முடியும், டேட்டாஸ் அக்சஸ் பண்ணலாம், கிராஃபிக்ஸ், சவுண்ட்ஸ், சாஃப்ட்வேர், டெக்ஸ்ட்,
people and a variety of services and tools. இந்த கம்யூனிகேஷனுக்கான நிறைய சர்வீசஸ் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது போக டேட்டா எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அக்சஸ் இன்டர்நெட்ல நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஐடியா ஆஃப் இன்டர்நெட் எங்க ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1960 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதோட கான்செப்ட் இதுல இருந்து பேசிக்கா இது ஒரு பேக்கெட் ஸ்விட்ச்டு நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் இது பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டிபார்ட்மெண்டோட டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அந்த லைக் வார் டைம்ல வந்து அவங்களோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த இன்டர்நெட் கான்செப்டே. ஸோ இந்தியாவில் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து எந்த ஃபார்ம்ல கிடைக்கும்னா எர்நெட் அப்படிங்கிற ஃபார்ம்ல தான் இருக்கும். இதுதான் வந்து கமர்ஷியலா வந்து விஎஸ்என்எல் அப்படிங்கிறதுல வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. விதேஷி சான்சர் நிகம் லிமிடெட் அப்படிங்கிறது சின்ஸ் 1995. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து இன்டர்நெட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம 1995ல இருந்து தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட்வொர்க். இப்ப நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னன்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் இன்டர்நெட் இஸ் நெட்வொர்க்கிங். இப்ப நம்ம முன்னாடி இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்தோம்ல, அந்த இன்டர்நெட்டோட ஃபண்டமெண்டல் கான்செப்டே நெட்வொர்க் தான். ஜென்ரலா நெட்வொர்க்குங்கிறதுனா ஒருத்தர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நெட்வொர்க்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் நெட்வொர்க்னு சொல்றதுல சோஷியல் மீடியாஸ்ல இருக்கிறது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்கிங்காக யூஸ் பண்றதுதான். ஸோ இவங்க சொல்றது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றோம் அப்படிங்கும் போது என்னென்ன நடக்குதாங்க, ரிசோர்சஸ் வந்து ஷேர் ஆகுது. ஸோ அது கடைசியா என்ன ஆகுதுன்னா ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகும்போது என்னென்னலான லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட்வேர் ரிசோர்சஸ் கூட லைக் பிரிண்டர் ஆகலாம், ஸ்கேனர் ஆகலாம், அந்த மாதிரி ஷேர் பண்றதுக்காகட்டும், அல்லது சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபைல் அக்சஸ் பண்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டெஸ்க்டாப்பே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரால் அக்சஸ் பண்ண முடியும். லைக் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க அந்த பிளேஸ்ல இருந்து நம்மளோட சிஸ்டம் அக்சஸ் பண்றோம்ல. ஸோ இது எல்லாமே நெட்வொர்க்கிங் ப்ராசஸ்ல வரக்கூடியது தான். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா காஸ்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு தான் இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ங்கிறது கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த பேசிஸ் ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஏரியா வச்சு நம்ம நெட்வொர்க்கை வந்து 4 கிளாசிபிகேஷனா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து LAN, தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அடுத்து WAN, வைட் ஏரியா நெட்வொர்க், MAN, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், அண்ட் PAN, பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த 4 தான் நெட்வொர்க்கோட பேசிஸ். இதெல்லாமே பேசிக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம ஸ்கூல்ல படிச்ச அதே தான். ஸோ LAN பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு ஸ்மால் நெட்வொர்க் குரூப் தான். லைக் கம்ப்யூட்டர்ஸோடைய ஸ்மாலஸ்ட் நெட்வொர்க் இதுதான். வித் ஸ்பேன் இன் ஸ்மால் ஜியோகிராபிக்கல் ஏரியா. லைக் ரொம்ப குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளார, அதோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 1 to 5 கிலோமீட்டர் ரேஞ்ச்குள்ளார மட்டும்தான் அந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ், ஏதோ ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரேஞ்ச்குள்ளார மட்டும்தான் உங்களுக்கு நெட்வொர்க்குங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். இது வந்து என்னன்னா நம்ம ஸ்மால் நெட்வொர்க்னு சொன்னால அதே மாதிரி வைட் ஏரியாங்கிறது லார்ஜர் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலா இது வந்து கப்புள் ஆஃப் மைல்ஸ், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து thousands ஆஃப் மைல்ஸ்ல கூட கனெக்ட் ஆகும். லைக் அபார்ட், ரொம்ப தூரமா இருக்கவங்க வேர்ல்ட் வைட்ல கனெக்ட் பண்றது எல்லாமே WAN தான். இன்டர்நெட் அப்படிங்கிறது எதோட எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா WAN-ஓட எக்ஸாம்பிள் தான் இன்டர்நெட். ஸோ ஒரு வேன்கிறது வந்து யூஸ்வலா யாரு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் நெட்வொர்க்ஸா இருக்கட்டும், இல்லை பெரிய லார்ஜ் கோஆப்ரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் என்ன சொல்றது ஒரு விஷயத்த பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே WAN தான். நெக்ஸ்ட் வந்து MAN. ஸோ இது லார்ஜ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தான். ஆனா என்னன்னா ஒரு பர்டிகுலர் சிட்டிக்குள்ளாரையோ அல்லது ஒரு லார்ஜ் கேம்பஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு TNU கேம்பஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேம்பஸ்குள்ளார லைக் இட் கவர்ஸ் அன் ஏரியா டு 5 to 50 கிலோமீட்டர் டயாமீட்டர் வரைக்கும் இது கவர் பண்ண முடியும். இது ஒரே ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் தான் ஓன் பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம். நெக்ஸ்ட் வந்து PAN, பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இது என்ன பண்ணி பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அமாங் த கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டிவைசஸ் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ரொம்ப பக்கத்துல இருக்கிறது கூட மட்டும் லைக் வித்தின் ஃபியூ மீட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம்குள்ளார 2 கம்ப்யூட்டர்ஸை மட்டும் கனெக்ட் பண்றதுக்கான யூஸ் பண்ற நெட்வொர்க் தான். ஸோ நம்மளோட பர்சனல் பர்பஸ்க்கோ இல்ல வந்து ஒரு ஃபியூ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்றோம்ல, அதுதான் வந்து PAN. அடுத்து வந்து கெயாஸ்க். கெயாஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்மால் என்க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். இது ஒரு உங்களுக்கு இதோட ஃபீச்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் எண்டடா இருக்கும், லைக் ஓப்பன் சோர்ஸ் மாதிரி அக்சஸ் பண்றது மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு பூத் மாதிரி செட்டப்ல இருக்கும். எதுக்குன்னா இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்றது. இப்போ ஏதோ ஒரு சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல ஒன்ல வந்து ஓப்பன் எண்டடா இருக்கும், இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாகவும் எல்லாவது அலைட்ஸ் ஏரியாஸ்லயும் நம்ம இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து கயாஸ்க் அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் வந்து விசாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. விசாட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல் டெக்னாலஜி சர்வீஸ் தான் விசாட் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சர்வீஸ் பொதுவா சேட்டலைட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான். இது எதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா பிசினஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அஃபிஷியலா நார்மலா வந்து டே டு டே பர்பஸ்க்கு இந்த டெக்னாலஜி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷனுக்காக. இதுல மேஜரா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னும் இல்ல, ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி இருக்குன்னா அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து மற்ற லொகேஷன்ஸ், இப்போ ஒரு அதுக்கு நிறைய ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்கும், இல்லைன்னா பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸோ இல்ல சர்வீஸ் யூனிட்ஸ்க்கோ கனெக்ட் பண்றதுக்கு சேட்டலைட் நெட்வொர்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து விசாட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் யூசர் குரூப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரே இதுதான், அதோட பிரான்ச்சஸ் கூட தானே கனெக்ட் பண்றோம், அதனால இது வந்து க்ளோஸ்ட் யூசர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசைட்ஸ் ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்மிஷன், ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு ஈவன் நம்ம இங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் டேட்டாவை மட்டும் இங்க நம்ம ஹை ஸ்பீட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றது இல்ல, அந்த நெட்வொர்க் மூலமா ஈவன் நம்மளால அவங்கள கூட கான்டாக்ட் பண்ணி பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து டெலிகான்ஃபரன்சிங். ஸோ கான்ஃபரன்ஸ் பொதுவாகவே இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் கால்ங்கிறது காமனாக இருக்குல்ல. ஸோ இது என்ன, ஒரு இன்ட்ராக்டிவா குரூப் கம்யூனிகேஷன் தான். 2 or more than 2 பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு எலக்ட்ரானிக் மீடியம் மூலமா கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இது என்ன பண்ணுது, பிரிங்கிங் த பீப்புள் டுகெதர் அண்டர் ஒன் ரூஃப் ஈவன் தோ தே ஆர் செப்பரேட்டட் பை 100 of miles. எவ்வளவு தூரம் அவங்க பிசிக்கலா செப்பரேட்டா இருந்தாலும் ஒன் ரூஃப்குள்ள கொண்டு வர்றது தான். ஸோ இந்த டெலிகான்ஃபரன்சிங் கீழே தான் 2 டைப் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ஆடியோ, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ. ஸோ ஆடியோ மோடு, வீடியோ மோட் 2 விதா சொல்லலாம். ஆடியோங்கிறது உங்களுக்கு நம்ம நார்மலா மொபைல்ல நம்ம கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்றது ஆடியோ. வீடியோ கான்ஃபரன்சிங் உங்களுக்கு தெரியும், ஜூம் ஆப் யூஸ் பண்றதோ இல்ல பேசிக்கா வந்து வெப்எக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம்னா வீடியோஸ் மூலமா கனெக்ட் பண்றோம்ல, அது வீடியோ கான்ஃபரன்சிங்ல வரும். It was first introduced in 1960s in American telephone. First இவங்க வந்து டெலிஃபோன்ஸ்ல தான் அந்த கான்ஃபரன்சிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 1960sல. நெக்ஸ்ட் வந்து சைபர் கஃபே. சைபர் கஃபே அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு டைப் ஆஃப் பிசினஸ் தான். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அங்க இருக்கும். அவங்க வந்து இப்போ ஜென்ரலா யார் வேணாலும் போய் அக்சஸ் பண்ணலாம். இன்டர்நெட் ஆகட்டும், இல்லைன்னா கேம்ஸ் விளையாடுறது, சேட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டாஸ்க்குக்காக ஒரு பிசினஸா ஒரு கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல செட் பண்றாங்களா, அதுதான் சைபர் கஃபே. இன் மோஸ்ட் கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்றப்போ சரி இன்டர்நெட்டும் சார்ஜ் தான். 1 ஹவருக்கு 20 rupees, 2 ஹவர்ஸ்க்கு 50, அந்த மாதிரி வந்து டைமிங் பேசிஸ்ல வந்து சார்ஜ் பண்றதுதான். ஸோ நிறைய இன்டர்நெட் கஃபேஸ் வந்து வேர்ல்டு வைட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஃபார்ம் ஆஃப் இன்டர்நெட். இப்போ எல்லாத்துக்குமே இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ ஜியோ சிம் வந்ததுல இருந்து தான் நமக்கு பர் டே 1.5 GB எல்லாருமே நம்ம இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி இதுவே நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம் நீங்க ரொம்ப பின்னாடி போனீங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏரியாக்கே ஒரு இடத்துல வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். லைக் ஒரு சென்டர் இருக்குன்னா அங்க மட்டும் தான் போய் இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும். ஈவன் ஃபார் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடுறக்கோ இல்ல மெயில் பண்றக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்க்கு தான் நம்ம போய் பண்ணுவோம். இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு மொபைல் போன் வந்ததுல இருந்து டேட்டாஸ் நம்மளே ஓனா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப நீங்க வந்து காதலர் தினம் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஹீரோவும் கவுண்டமணி சார்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு சென்டருக்கு போய் தான் வந்து இந்த ஹீரோயின் கிட்ட சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோயின்னு நேர்லயே பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் மூலமா தான் வந்து ஐடி யூஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. சோ அதுதான் அந்த பிளேஸ் சைபர் கஃபே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ICT tools in the transfer of agriculture technologies. agriculture technologyக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ICT tools வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைபர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சைபர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்டென்ஷன் தட் அக்கர்ஸ் டு சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு இமேஜினரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றதுதான். அதாவது அது உங்களோட அது நீங்க ரியல் வேர்ல்ட்ல பார்க்க முடியாது. இது எல்லாமே விர்ச்சுவல் வேர்ல்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஓவர் சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது எக்ஸ்டென்ஷன். இல்ல அப்படின்னா லைக் ஆன்லைன் நெட்வொர்க்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், இல்ல ஏதாவது ஒரு டிஜிட்டல் இன்டராக்டிவ் மல்டிமீடியா மூலமா நம்ம அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியை டிசெமினேட் பண்றதா வந்து சைபர் எக்ஸ்டென்ஷன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து சைபர் எக்ஸ்டென்ஷன்லயே வந்து நிறைய டூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரி போர்ட்டல் எடுத்துக்கோங்களேன். இப்போ அக்ரி போர்ட்டல் பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு பேஜ் மாதிரி தான். ஸோ அங்க வந்து இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த போர்ட்டல் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பீப்புள் என்ன
கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சச்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் ஆகட்டும், இல்லைன்னா வெதர் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்ல அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இப்போ டிஎன்யூ அக்ரிடெக் போர்ட்டல் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். அது போக அதுலயுமே மத்த வெப்சைட்ஸ் கொடுத்திருப்பாங்க, லிங்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த வெப்சைட்ஸும் நீங்க அக்சஸ் பண்றதுக்கு ஒரு போர்ட்டல் வந்து யூஸ் பண்ண முடியும். இது ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா வெப் போர்ட்டல் அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு வெப்சைட் தான். ஸோ தட் ஆஃபன் சர்வ் அஸ் அ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் அக்சஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு அக்ரிடெக் போர்ட்டல் ஓப்பன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட டிஎன்யூ போர்ட்டல் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல முன்னாடியே இந்த இன்டர்ஃபேஸ்லேயே இருக்கும், லைக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் வேணுமா, உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் வேணுமா, லைக் இன்ஜினியரிங் ரிலேட்டடா, செரிகல்ச்சர், அந்த மாதிரி சொல்லிட்டு மேலேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரே பேஜ்ல நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் அக்சஸ் பண்ண முடியும். இட் கேன் பி ஆல்சோ கன்சிடர் அஸ் அ லைப்ரரி ஆஃப் பர்சனலைஸ்ட் அண்ட் கேட்டகரைஸ்டு கண்டென்ட். நம்மளோட அந்த நம்ம எப்படி வேணா அதை பர்சனலைஸ் பண்ணிக்கலாம், ஒரு கேட்டகரி பேஸ் பண்ணி அந்த கண்டென்ட் வைக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஐயோட அக்ரி போர்ட்டல் அப்படி பாத்தீங்கன்னா அது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 27th October 2009 வந்து டிஎன்ஐயோட அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த அக்ரிடெக் போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபண்ட் பண்ணிருப்பாங்கன்னா RKVY வந்து ஃபண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்மளோட போர்ட்டல்ங்கிறது ரொம்ப லைக் 2 லாங்குவேஜஸ்ல இருக்கும். ஏன்னா இது டிஎன்ஏல வந்தனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா மேபி கேட்கலாம். 2 லாங்குவேஜ்ல அக்சஸ் பண்ணலாம், இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும். இதுல ஓபன் பண்ணீங்கன்னா A to Z நமக்கு அக்ரிகல்ச்சர்ல ஸ்டார்ட் பண்ணி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம யூஜுவலா என்னென்னலாம் அக்ரி கோர்சஸ் படிக்கிறோமோ அதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸ், லைக் மெட்டீரியல் சென்ஸ் கோர்ஸ் கண்டென்ட் கிடையாது, பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ஃபார்மர் பார்த்தாலும் சரி நம்ம பார்த்தாலும் சரி கண்டென்ட் ஈஸியா அக்சஸ் பண்ற ஃபார்மேட்ல இருக்கும். அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டெக்ஸ்ட் இதா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா அதுலயே உள்ளார வந்து கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ங்கிற பேஜஸ்லாம் இருக்கும். அதுல வந்து நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஆடியோவா கேட்கலாம். எப்படிலாம் வந்து எஃப்எம்ல டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அது அங்கேயும் ரெக்கார்டடாவே இருக்கும். அது போக சில கண்டென்ட் வந்து வீடியோ கண்டென்ட் இருக்கும், சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் இன்ஃபர்மேஷனா ஒரு பேஜ்ல கலெக்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிஎன்யூ அக்ரிடெக் போர்ட்டல் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கயாஸ்க். இன்ஃபர்மேஷன் கயாஸ்க் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, அந்த கயாஸ்க்னா என்ன சொல்லிட்டு இதுதான் இந்த எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சைட்ல ஓப்பன் விண்டோ மாதிரி சொன்னோம்ல, இது ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபர்மேஷன் கயாஸ்க் நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான். இதுல வந்து கம்ப்யூட்டர் ஆகட்டும், டிஸ்பிளே ஸ்கிரீன் மாதிரி லைக் ஒரு சைட்ல அட்டாச்சா இருக்கும். இதுல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இங்க வந்து தெரியும். ஸோ இது எல்லாமே டச் ஸ்கிரீன் பேசிஸ்ல தான். நம்ம எதை தொடுறோமோ, இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லயே நிறைய பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் வந்து அந்த கவுண்டர்ல எடுப்போம். அதே சமயம் சைட்ல ஒரு டிவைஸ் மாதிரி இருக்குல்ல, நம்மளே ஓனா டிக்கெட் எடுத்துக்கலாம். லைக் நம்ம பிளேசஸ் போட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்தா டிக்கெட் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி கீழே வரும்ல, அதுவும் ஒரு ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கயோஸ்க் மாதிரி எக்ஸாம்பிள். ஆனா அது வேற பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. அந்த இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா அதே தான் இன்ஃபர்மேஷன் கயாஸ்க்ல இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் எங்க வைப்பாங்கன்னா லைக் காமன் நியர் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஷாப்பிங் மால், பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லையோ இல்ல நிறைய பேர் லைப்ரரிலயும் வைப்பாங்க. ஒபேக்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் சிஸ்டம் இருக்கும், அந்த மாதிரி வைப்பாங்க. லைக் லைப்ரரியில வைக்கிறத பாத்தீங்கன்னா எந்தெந்த புக்ஸ் எந்தெந்த ரேக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்சஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம வேற எங்கெங்கெல்லாம் இந்த கயாஸ்க் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரேட் ஷோஸ்லயோ அல்லது ப்ரொஃபஷனல் கான்ஃபரன்சஸ்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் மோர் சஃபஸ்டிகேட்டடா வந்து யூசர்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்ல, டச் ஸ்கிரீன்ஸ் மூலமாவோ சவுண்ட்ஸ் மோஷன்ஸ் வீடியோ மூலமாவோ இது இன்டராக்ஷன் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேஷன் கயாஸ்க நம்ம யூஸ் பண்ணலாம். ஐசிடி டூல்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா கிசான் கால் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இது பேசிக்கா என்ன அப்படின்னா, கிசான் கால் சென்டர்ங்கிறது ஃபார்மர்ஸ் வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். அந்த டோல் ஃப்ரீ நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 180018015551. இது நீங்க JRF எழுதினாலும் சரி இல்லை ஏஓ எக்ஸ்டென்ஷன்லயும் சரி இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார்மர்ஸ் எந்த பிளேஸ்ல இருந்து வேணாலும் கால் பண்ணா கன்சர்ன் ஸ்டேட் கால் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்க பர்சன்ஸ் கிட்ட கால் பண்ணி அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது யார் லான்ச் பண்ணாங்க, எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வந்து இதோட ஸ்கீம் கிசான் கால் சென்டர். எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா Jan 21, 2004. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட கால் குரீஸை டெலிஃபோன் மூலமா, லைக் நார்மல் கால் தான், கால் பண்ணிட்டு அவங்களோட ஓன் டயலாக்ட்ல பேசுவாங்க. இப்போ ஒரு பிளாக்குக்கே ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எத்தனை பேர்த்து போய் நேர்ல பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ரேஷியோஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸை விட ஏஓ இல்லை ஏஓட ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்ப அவங்களுக்கு எமர்ஜென்சியா ஒரு டவுட் இருக்கு கிளாரிஃபை பண்ணுங்கும் போது இந்த சர்வீசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ஒர்க்கிங் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் 6 இருந்து 10 PM வரைக்கும், நைட் 10 PM வரைக்கும் வந்து கால்ஸ் கனெக்ட் ஆகும். எல்லா டேஸுமே ஒர்க்கிங் டேஸ் தான். இல்ல எந்த சண்டே ஹாலிடே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே தான். டைமிங் வந்து மார்னிங் 6ல இருந்து நைட் வந்து 10 வரைக்கும்.
இந்த கால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு லொகேஷன்ஸ்க்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லயும் இந்த கால் சென்டர்ஸ் இருக்காது. ஆனா எல்லா ஸ்டேட் பீப்புளுக்கும் கால் போகும். எப்படின்னா லைக் ஒரே பிளேஸ்ல ரெண்டு, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிஎன்யூல கோயம்புத்தூர்ல ஒரு கிசான் கால் சென்டர் இருக்கு. ஆனா அங்க ஹோல் தமிழ்நாடு காலும் கனெக்ட் ஆகும். அதே பிளேஸ்க்கு கேரளாவோட காலும் கனெக்ட் ஆகும். ஸோ கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் சேர்த்தே ஒரு சென்டர் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி 14 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல வந்து இது இருக்கு. இதோட ஒயிட் நம்ம சொன்னோம்ல அந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இந்த நம்பர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கரெக்டா அந்த கால் நம்ம போகும்போது அந்த பர்டிகுலர் நம்ம சிம் வாங்கிருக்கோம்ல, ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்டேட்டுக்கான கால் கரெக்டா கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்பர் வந்து அக்சசபிள் வந்து மொபைல் போன்ஸ் ஆகட்டும், லேண்ட்லைன்ஸ் இதுல வேணா அக்சஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பர்சனை இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் வாங்குவாங்க, அந்த queries எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கும். லைக் எவ்வளவு லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ்ல வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுதான் பேசிக்கா நடக்கிற ப்ராசஸ். இப்போ அங்க யார் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபார்ம் டெலி அட்வைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே அக்ரி கிராஜுவேட்ஸ், லைக் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி படிச்சு டிசிப்ளினுக்கு போய் கிராஜுவேட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க இப்போ நீங்க கால் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கால் அட்டென்ட் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிளேஸ், உங்களோட நேம் இதை கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டெக்னிக்கல் குவரிஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் ப்ராப்பரா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டிஸ்கனெக்ட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கான சொல்யூஷன் செட்டி டெக்ஸ்ட் மெசேஜா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அப்ப அந்த கால் க்ளோஸ் ஆகுது. இல்ல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் அங்க இருக்க எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. சில ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தெரியலனா அந்த கன்சர்ன் சயின்டிஸ்ட் ஆகட்டும் இல்ல கேவிகேவோ யார் அதுக்கு கரெக்டா சொல்யூஷன் கொடுப்பாங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படியும் ரிசால்வ் ஆகாதுங்க பட்சத்துல கால் வந்து பாத்தீங்கன்னா 3rd லெவலுக்கு போகும். லைக் அந்த ஸ்டேட் நோடல் இதுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டேட் நோடலுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கு கால் கனெக்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 72 ஹவர்ஸ்க்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த குவரிக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்ளை ஆயிரும். இதுதான் பேசிக்கா கேசிசியோட ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர்.